வாட்ஸ்அப் உலகத்தோட மிகப்பெரிய மெசேஜ் கான்வர்சிங் ஆப். 2023 வாட்ஸ்அப் $1.2 பில்லியன் சம்பாதிச்சிருக்கு. ஆனால் வாட்ஸ்அப் எப்படி பணம் சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணிருக்கா? வாட்ஸ்அப் ஒரு ஃப்ரீயான ஆப், அதில் எந்த ஒரு ஆட்ஸுமே கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஆட் வந்து டிவியில் வரும், பேப்பரில் வரும், எல்லா இடத்துலையும் வரும். இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு பணம் எப்படி வருது? இன்றைக்கி வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் 2009 ஜெயின் கவுன் அண்ட் பிரெயின் ஆக்டனால் தொடங்கப்படுது. அவங்க இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாஹூவில் 9 வருஷம் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அங்கேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸில் அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஃபேஸ்புக்கும் வந்து, ஆனால் அவர் ஃபேஸ்புக்கில் ரிஜெக்ட் ஆகிறாரு. அப்போது ஃபேஸ்புக்கு தெரில இவர் 5 வருஷத்தில் உருவாக்க போகிற ஒரு கம்பெனி அவங்களோட மிகப்பெரிய காம்படிட்டராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுங்களுக்கு ஃபேஸ்புக்கோட ஐடியா எப்படி வந்துச்சு? ஜான் வந்து ஜிம்முக்கு போகிறாராம். ஜிம்முக்கு போகும்போது அவர் நிறையா பேர் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ தான் அவருக்கு தோணிருக்கு, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆப்பையும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உருவாக்கின வாட்ஸ்அப்பில் மெசேஜிங் ஃபீச்சரே கிடையாது, ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுற ஃபீச்சர் மட்டும்தான் இருந்துச்சான். சப்போஸ் நான் வந்து ஜிம்முக்கோ இல்லைனா ஆஃபீஸ்க்கோ போகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போது நான் வாட்ஸ்அப்பில் என்னோடய ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ண உடனே என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக அது போய் சேர்ந்துடும். இப்படி தான் வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு தொடங்குச்சு. ஆனால் இந்த ஃபீச்சரை மக்கள் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஜான், நம்ம ஏன் மெசேஜிங் ஃபீச்சரையே கொண்டு வரக்கூடாது வாட்ஸ்அப்லன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் மெசேஜிங் ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில் வருது. அந்த காலத்தில் மெசேஜிங் ஆப்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப ஃபேமஸான மெசேஜிங் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎம், யாஹூ மெசேஞ்சர், அதுக்கப்புறமா ஸ்கைப். ஆனால் இதுலேயுமே நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், பிபிஎம் ஒன்லி பிளாக்பெரி யூசர்ஸால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யாஹூ மெசேஞ்சரோட இன்டர்ஃபேஸ் அவ்வளோ நல்லா இல்லையாம். ஸ்கைப் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ கால்ஸ்க்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இப்படி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வாட்ஸ்அப் அதோட மினிமலிஸ்டிக் டிசைனில் மெசேஜிங் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நிறையா பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வித்தின் ஃபியூ டேஸே அவங்களுக்கு ஒரு 2 மில்லியன் டவுன்லோட்ஸ் வருது. வாட்ஸ்அப் அப்போது பெருசாக ஆட்ஸ் ஒன்றும் போடல, மார்க்கெட்டிங் பெருசாக பண்ணல, ஆனால் ஆர்கானிக்காகவே க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்கானிக் க்ரோத்தை பார்த்து நிறையா இன்வெஸ்டர்ஸ் வாட்ஸ்அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் எஸ்எம்எஸ் ரேட்ஸ் இந்தியாவுக்குள்ளார ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு சின்ன எஸ்எம்எஸ் அனுப்பணுனாலே 50 பைசாலேருந்து ₹1 எடுத்துப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் ஃப்ரீயாக இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும்போது நிறையா பேர் அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியாவில். ஆனால் வாட்ஸ்அப்போட சக்ஸஸ் யூரோப், ஏஷியன் கண்ட்ரீஸ், அதுமாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்திருக்கு. யூஎஸ்ஏல அது பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல எஸ்எம்எஸ் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி எஸ்எம்எஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது வாட்ஸ்அப் இப்போ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான நெசசிட்டி அவங்கக்கிட்ட இல்லை. அந்த காலத்தில் வாட்ஸ்அப்போட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அவங்களோட டீம் கூட ரொம்ப சின்ன டீம்னால அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸு இப்போ வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆத்தென்டிகேஷன் மெசேஜ் அனுப்புவாங்க தெரியுமா, அதுவாக தான் இருந்திருக்கு. ஆனால் வாட்ஸ்அப்பை ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 2011 $0.99 எவ்ரி இயர் சார்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே வருஷம் ஆப் ஸ்டோரோட நம்பர் 1 ஆப்பாக வாட்ஸ்அப் மாறுது. வாட்ஸ்அப்போட இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கான காரணம் அதோட எர்லி என்ட்ரி டு த மார்க்கெட் மட்டும் கிடையாது, அவங்க வச்சுக்கிட்டு இருந்த பிரின்சிபல்ஸ் கூட. ஜான் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காராம், அவர் ப்ராடக்ட் இஸ் அவர் பேஷன், யுவர் டேட்டா இஸ் நாட் ஈவன் இன் த பிக்சர் அப்படின்ட்டு. ஸோ எக்காரணத்துக்கு வந்தும் மக்களோட டேட்டாவை அவங்க வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்திருக்காங்க. ஆனால் எல்லா விஷயமும் மாறுது 2014 ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை அப்ரோச் வந்து அந்த கம்பெனியை வாங்குறதுக்காக. இனிஷியலாக ரிலக்டண்ட்டாக இருந்த ஜான் அவங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்து ஒத்துக்கிறாங்க, என்ன தான் நாங்கள் கம்பெனியை வாங்கினாலும் நாங்கள் உங்களை இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு விடுறோம், நாங்கள் வந்து எங்களோட ஒப்பீனியன்ஸும் உங்கள் மேலே திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த டீல் நல்லா இருக்கே, நம்மளுக்கு பணமும் கிடைக்கிது, அதே சமயம் நம்ம வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ 2014 $19 பில்லியன் கொடுத்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்குது. இதுதான் உலகத்தோட செகண்ட் பிக்கஸ்ட் டெக் அக்விசிஷனாக இருக்குது. இங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபேஸ்புக் இவ்வளோ ரூபா கொடுத்து வாட்ஸ்அப்பை வாங்கினதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட ரெவென்யூ ஜாஸ்தி ஆகலை. ஏன்னா இவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் ரொம்ப கம்மி. ஸோ ஃபேஸ்புக் மேலே ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து. 2016 வாட்ஸ்அப்புக்கு நிறைய காம்படிஷன் வர ஆரம்பிக்குது. வீசாட், வைபர், ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காம்படிஷன்லாம் போக்கணுங்கிறதுக்காக வாட்ஸ்அப்பை ஃப்ரீ ஆகுறாங்க ஃபேஸ்புக். மார்க் ஜுக்கன்பர்க் மேலே நிறையா ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா இந்த ப்ரெஷரை வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்ஸ் மேலே போட ஆரம்பிக்கிறாங்க. 2017 ப்ரெஷர் தாங்காமல் 2 பேருமே ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணும்போது ஜான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபேஸ்புக்கோட டேட்டா ப்ரைவசி பாலிசிஸ் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை, இது எங்களோட பிரின்சிபல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அதனால தான் நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் மேலே முழு கண்ட்ரோல் வருது. அதே சமயம் ஜானும் பிரைனும் ஒரு நான் ப்ராஃபிட் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, சிக்னல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபவுண்டேஷனோட மிகப்பெரிய மோட்டோவே மக்களுக்கு ஃப்ரீ அண்ட் செக்யூர்ட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறது. இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து வந்த ஆப் தான் சிக்னல். இந்த ஆப்பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது வாட்ஸ்அப்பில் வருவோம். இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா ஜான் 2018 வாட்ஸ்அப் 2 பிளாட்ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுது. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப், இன்னொன்று வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்புங்கிறத நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸ் இருக்குதுன்னா அவங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணலாம், அவங்க மெசேஜஸ் ஆட்டோமேட் பண்ணலாம், அதே சமயம் ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம் நிறையா மெசேஜஸ்க்கு. இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஃபீச்சர் தான் ஆட்ஸ். நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், இவங்கக்கிட்ட ஆட்ஸ் ஃபீச்சரை வச்சு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஆட் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா 83 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. வாட்ஸ்அப்போட செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். இதில் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ வருது. இதில் வாட்ஸ்அப் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வாட்ஸ்அப் ஏபிஐ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸஸ்க்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் கேட்ச் என்னென்னா, அந்த வாட்ஸ்அப் ஏபிஐலேருந்து சென்ட் பண்ணுற மெசேஜஸ்க்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எப்போயுமே லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸஸ் ஒரே நாளில் thousands ஆஃப் கஸ்டமர்ஸை டீல் பண்ணுவாங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா மார்க்கெட்டிங் ஆட்ஸ் வந்திருக்கும், இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஆட்ஸ் வந்திருக்கும், இல்லை நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரைட்டாக, இல்லை உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபர்மேஷன் இல்லை டிக்கெட் ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப் வந்திருக்கும். இதெல்லாமே வாட்ஸ்அப் ஏபிஐலேருந்து வருது. இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு மெசேஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 கேட்டகரிஸாக பிரிச்சுட்டாங்க மெசேஜஸை. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் தான் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லைனா ஒரு சர்வீஸோ மக்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சேல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், பாலிசி பஜாரோட ஆட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே மார்க்கெட்டிங் ரிலேட்டட் மெசேஜஸ். ஸோ இந்த மெசேஜஸ்க்கு 0.7 rupees per மெசேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வருது யூட்டிலிட்டி மெசேஜஸ். யூட்டிலிட்டி மெசேஜஸ்னால் ஆர்டர் கன்ஃபர்மேஷன், இல்லை பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் மெசேஜ், அப்பாயின்மெண்ட் ரிமைண்டர்ஸ், ஷிப்பிங் ரிமைண்டர்ஸ், இது எல்லாமே யூட்டிலிட்டி மெசேஜஸில் வரும். யூட்டிலிட்டி மெசேஜஸ்க்கு 0.3 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் எவ்ரி மெசேஜ். இதுக்கப்புறமா தேர்ட் டைப் ஆஃப் மெசேஜ் தான் சர்வீசஸ். யூசர் ரிலேட்டட் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே சர்வீசஸில் வரும். ஒரு யூஸரே அவங்க அவங்களோட குவெரிஸை கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னா, ஃபார் ஃபர்ஸ்ட் 24 hours அது ஃப்ரீயாக இருக்குது. 24 hoursல நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணாலுமே அது ஃப்ரீயில் வரும். 24 hoursக்கு அப்புறமா இந்த கான்வர்சேஷன் தொடங்குச்சு அப்படின்னா ஃபார் எவ்ரி 24 hours 0.2 rupees சார்ஜ் பண்ணுவோம். இப்படி தான் வாட்ஸ்அப் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோ